நீ கூறியது சரிதான் பார்வதி. இது உனது மைந்தன் கணேசனின் குரல்தான். அவனை காப்பாற்ற செல்ல மாட்டாயா? யோசித்துக்கொள் பார்வதி. மகனே இல்லாவிட்டால் பிறகு ஜோதிர்லிங்க பயணத்தின் பலனை நீ யாருக்கு தருவாய்? இன்று உங்கள் சூழ்ச்சி என்னையோ என் பயணத்தையோ தடுத்து நிறுத்தாது. தாங்கள் என் மைந்தன் கணேசனின் பலத்தை பற்றி அறிய மாட்டீர்கள். ஆனால் நான் அவனது அன்னை. ஒரு அன்னைக்கு தன் மைந்தனின் சக்தி என்னவென்பது நன்றாக தெரியும். எனது கணேசன் தன்னையும் கைலாயத்தையும் பாதுகாக்கும் வல்லமை கொண்டவனாவான். இல்லை, கணேசனால் என்று தன்னை காப்பாற்றிக் கொள்ள இயலாது தேவி பார்வதி. ஏனென்றால் அவன் முன்னிலையில் இருப்பது எங்களது மோகாசுரன். அவன் தன் சக்தியைக் கொண்டு விரோதிகள் அனைவரையும் தன் வசப்படுத்துவதற்கு இயலும். ஆகையால் அவனது பிடியிலிருந்து கணேசனால் தப்பிக்க இயலாது. அதற்கு வாய்ப்பில்லை. சற்று பொறுமையாக இருங்கள். தாங்கள் ஆதிசக்தி அல்லவா? தங்களால் அனைத்தையும் காண இயலும். பலசாலி தங்களது கணேசனா அல்லது எங்களது மோகாசுரனா என்று சிறிது நேரத்தில் தெரிந்துவிடும். கணேசா, ஆயுதத்தை செலுத்து. என்னுடன் யுத்தம் புரி. நிச்சயமாக இப்பொழுதே உன்னை அழித்து விடுகிறேன். எனது மைந்தன். பார்த்தாயா பார்வதி? உனது மைந்தன் கணேசன் இப்போது எங்கள் மோகாசுரனின் வசத்தில் இருக்கிறான். இனி உன் மைந்தனால் தப்பிக்க இயலாது. மோகாசுரனின் சக்தியை எதிர்க்கும் வல்லமை எவருக்கும் கிடையாது. வெகு விரைவில் சிவகணங்களும் நந்தியும் இவ்வாறே பித்து பிடித்து அலைவார்கள். கணேசன் யுத்தம் புரிய புறப்பட்டார். ஆனால் நடனமாடிக்கொண்டிருக்கிறார். வாருங்கள் கணங்களே, அனைவரும் சென்று இந்த மாயாவியை வதம் செய்வோம். ஆம், வாருங்கள். இவனை நாம் வதம் செய்வோம்.
உடனே சென்று அந்த துஷ்டனை தாங்கள் தடுத்து நிறுத்துங்கள். பிரம்மதேவா, நாராயணா, என் மைந்தன் கணேசன், நந்தி, சிவகணங்கள் அனைவரும் ஆபத்தில் உள்ளார்கள். உடனே சென்று காப்பாற்றுங்கள். ஏதேனும் செய்யுங்கள் நாராயணா, தடுத்து நிறுத்துங்கள். என்னால் தடுக்க இயலாது தேவி. மோகாசுரனுக்கு கிடைத்த வரத்தின்படி அவன் எவரை வேண்டுமானாலும் வசியம் செய்ய இயலும். அவ்வாறு செய்த பிறகு மோகாசுரன் விரும்பியபடி அந்த நபர் நடந்து கொள்வார். அவ்வாறென்றால் நம்மால் ஏதும் செய்ய இயலாதா? கூறுங்கள், கைலாயத்தை எடுத்து செல்ல போகிறோம் என்று கூறுங்கள். நாராயணா, உடனே சென்று என் மைந்தர்களுக்கு உதவிடுங்கள். விரைந்து சென்றிடுங்கள். பிரம்மதேவா, நாராயணா, என் மைந்தன் கணேசன், நந்தி, சிவகணங்கள் ஆபத்தில் உள்ளார்கள். உடனே சென்று உதவுங்கள். அவர்களை காப்பாற்றுங்கள். அதற்கு வாய்ப்பில்லை. இனி தங்களது கைலாயத்தை எவராலும் காப்பாற்ற இயலாது. எவரிடமும் அந்த வல்லமையும் இல்லை. இனி பார்க்க வேண்டியது, தாயானவள் அவள் மைந்தர்களை காப்பாற்ற செல்ல போகிறாளா, இல்லை ஒரு மனைவி தனது கணவனை அடையப் போகிறாளா? நாராயணா, தாங்கள் மும்மூர்த்தியரில் ஒருவர் சக்தி வாய்ந்தவர். உடனடியாக கைலாயம் சென்று என் மைந்தர்களுக்கு உதவுங்கள். தன்னால் வெல்ல முடியும் என்று நினைத்தால் மட்டுமே நாராயணன் அங்கு செல்வார். தோல்வியை தழுவ நாராயணரும் தயாராக இல்லை. இதுவரை செல்லாதவர் இப்பொழுது செல்வாரா? நாராயணா, மோகாசுரனை தடுத்து நிறுத்துங்கள். இது இந்த ஆதிசக்தியின் கட்டளை. என் கைலாயத்தை காப்பாற்றுங்கள். நாராயணா, தங்களுக்கு கட்டளையிடுகின்றேன். சென்றிடுங்கள். சென்று என் மைந்தர்களுக்கு உதவி செய்யுங்கள். அவ்வாறே சிவசக்தி, தங்கள் விருப்பப்படியே செய்கிறேன். ஏனென்றால் நான் நன்றாக அறிவேன், நானும் மோகாசுரனால் வசியம் செய்யப்படுவேன். ஆனால் சிவனும் சக்தியும் காரண காரியம் இன்றி எந்த ஒரு கட்டளையும் இடமாட்டார்கள். ஆகையால் தங்கள் இருவரின் கட்டளைப்படி உடனடியாக நான் அங்கு செல்கிறேன். உன்னை எச்சரிக்கிறேன் மோகாசுரா. வந்து விட்டீர்களா? பரவாயில்லை. உங்களை தோற்கடிப்பதற்கு இந்த மோகாசுரனே போதுமானவன். ஆயுதத்தை ஏந்துங்கள், யுத்தம் புரியுங்கள்.
கைலாயத்தை பேர்த்தெடுத்து செல்வோம் என்று கூறுங்கள். பேர்த்தெடுத்து செல்வோம். மகாதேவர் ஜோதிர்லிங்கத்திற்குள் இப்போது முழுமையாக வியாபித்து விட்டார். ஆகையால் அவர் கடமைக்கு கட்டுப்பட்டிருக்கிறார். அதேபோல் நாராயணரும் பிரம்மதேவரும் இப்பொழுது மோகாசுரனின் பிடியில் இருக்கிறார்கள். பார்வதி, உன் மைந்தனை யார் காப்பாற்றுவார்கள்? கைலாயத்தையும் கணங்களையும் யார் காப்பாற்றுவார்கள்? ஒரு அன்னையாக தாங்கள் தங்களது மைந்தர்களை காப்பாற்றப் போகிறீர்களா இல்லையா? தேர்ந்தெடுங்கள் தேவி பார்வதி. ஜோதிர்லிங்கத்திற்கான பயணத்தை நிறைவு செய்வீர்களா அல்லது மைந்தர்களை காப்பாற்றுவீர்களா? இனி முடிவு தங்களுடையது. அங்கிருந்து செல்லுங்கள் தேவி பார்வதி. இன்று தாங்கள் தங்களின் மைந்தர்களை காத்திட அங்கு செல்லாவிடில் இந்த அண்ட சராசரமும் தவறான அன்னை என்றே தங்களை பழி கூறும். சிவன் மற்றும் சக்தியின் பேரன்பில் எந்த களங்கமும் ஏற்படக்கூடாது. விரகதாபத்தை என்னால் ஏற்றிட இயலும். எனினும் எவரும் நம்மை தன்னலம் கொண்டவர்கள் என்று எண்ணக்கூடாது. நமது காதலுக்காக மைந்தர்களை காக்க வேண்டும் என்பதை மறக்காதீர்கள். கைலாயம் செல்லுங்கள். பாவம் இழைக்காதீர்கள். கைலாயத்தை பெயர்த்தெடுக்க போகிறோம். கைலாயத்தை பேர்த்தெடுக்க போகிறோம். கைலாயத்தை பெயர்த்தெடுக்க போகிறோம். உயிரை துறக்க போகிறோம். கைலாயத்தை பெயர்த்தெடுக்க போகிறோம். உயிரை துறக்க போகிறோம்.